சாதாரண கிராமத்தில் பிறந்து விவசாயத்தில் தொடங்கி ஹோட்டல் தொழில் நடத்தி பின்பு பல தொழில்களைக் கண்டு இறுதியாக மளிகை கடை நடத்தி தான் பெற்ற 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்து இக்கட்டான சூழ்நிலையிலும் வேலைக்கு அனுப்பாமல் கல்வியே அவர்களை உயர்த்தும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அவர்களை படிக்க வைத்து இன்று நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார் வேலுக்குறிச்சி பள்ளிப்பட்டியை சேர்ந்த திரு சண்முகம் மற்றும் திருமதி கஸ்தூரி தம்பதியினர். சம்சாரம் காலையில வந்து பார்ப்பாங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப ஆரம்பத்துல இருந்து அவங்க தான் ரொம்ப சப்போர்ட். எந்த இதுக்கு எழுப்புக்கும் நம்ம இல்லைன்னா கூட பசங்கள்லாம் சிறு வயசு பசங்களா இருக்கும்போது கூட அதுதான் வந்து நமக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து கடையில உட்காந்து வியாபாரம் பண்றதா பிடிக்கிறதா மற்றபடி எல்லா விதமான சப்போர்ட்டிங்க்கும் அது ஃபேமிலி பசங்களும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங். 3 பேருமே வருவாங்க ஃப்ரீயா இருக்கு போல. அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது. மலேசியாவில் இருக்கிற பெரிய பையன், 2வது பையன் வாத்தியார் வேலையில இது பண்றாப்புல, 3வது பையன் ஐடி கம்பெனி வச்சிருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்காது, இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. எல்லாரும் கிளியர் ஆனாலும் அவங்க நமக்கு வந்து அந்த அந்த இது ஐயோ பார்க்காம கடைக்கு வந்து வியாபாரம் பண்றது பிடிக்கிறது ரொம்ப நல்லது. வணக்கம் ஈஸ்வரன். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் இப்போ பன்முகையாளராக இருக்கீங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு என்டர்பிரினராக இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்பா கடையும் பார்த்துக்கிறீங்க, மல்லிகை கடையில் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. அது இல்லாமல் பொலிட்டிக்கல் இருக்கீங்கன்னு தெரியும். பெரிய பொலிட்டிக்கலில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. எப்படி உங்களால் மட்டும் எல்லாத்தையும் ஒரே டைமில் வச்சு எப்படி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது? எப்படி ஒரு சாத்தியப்படுது உங்களால்? இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு மளிகை கடைக்காரன். எங்கள் அப்பா வந்து எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கினது, படிக்க வச்சது இந்த மளிகை கடை, சண்முக மளிகை அப்படிங்கிற அந்த இதில் தான். அந்த கடை இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இங்கே இல்லை. அது வந்து மளிகை கடைக்காரங்கிற பெருமை என்ன கர்வம் எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது. நான் என்ன தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக ஓனராக அப்படி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டாலும் மளிகை கடைக்காரன் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் அது பெருமையாக இருக்குது. அதில் தான் நாம் வந்து சேல்ஸை கற்றுக்கிட்டேன். ஓகே, ஒரு பொருளை எப்படி விற்கிறது, ஒரு கஸ்டமரை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த சேல்ஸ் பிச் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து தான் அந்த மளிகை கடையிலேருந்து தான் அது எங்கள் அப்பா மூலியமா எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், அரசியல் ஒன்று கேள்வி கேட்டீங்க. அரசியல் நான் வந்து வைகோவின் தீவிர ஆதரவாளன், பற்றாளன் அப்படின்னே சொல்லிக்கலாம். அதில் ஒரு அந்த மதிமுகங்கிற இயக்கத்தில் ஒரு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளராக பயணப்பட்டுருக்கேன். யா கிரியேஷன்ஸ் இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி யா கிரியேஷன் வந்து ஒரு ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அட்வைஸ் படி ஒரு 3 months யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னாங்க. தென் அந்த கம்பெனிலேருந்து நான் குவிட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு தென் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி பேப்பரை போட்டுட்டு தென் என்னோடய பிரதரோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது why don't we start a company ஒரு 3 months afterன்னு சொன்னாங்க. ஸோ in 2019 யா கிரியேஷன் has started. ஓகே. in மடிப்பாக்கம் we have a co-working spaceல இந்த யா கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லேட்டராக வந்து ஸோ ஆஃப்டர் கோவிட் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் வந்து சென்னை, ஆமாம், சென்னை கோவொர்க்கிங் ஸ்பேஸில் மடிப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் அங்கே வந்து ஒரு 2 months இருந்தோம். தென் கோவிட் அந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஷட் டவுனில் அப்போ பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஊர்லேயே செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ஊர் பக்கம் வந்தோம். இனிஷியலாக அந்த மாதிரி பிளான்லாம் எதுவும் இல்லை. ஒரு 100 பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம், ஒரு ட்ரீமோட வந்து இங்கே அந்த மாதிரி ஆரம்பிக்கல கம்பெனி. சொல்லப்போனால் ஒரு விளையாட்டு போக்கில் ஸோ ஊருக்கே வந்துட்டோம், இங்கேயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்
அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஒரு கிளைண்ட்டு கூட இன் ஹேண்ட் இல்லாமல் அது வந்து நானும் என்னோடய பிரதரும் வீட்டில் எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறதுனா எங்கள் வீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசி அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்போம். அந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது சரி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு முடிவு எடுத்தாச்சு. இங்கே ராசிபுரத்திலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராசிபுரத்திலே இடம் பார்த்தோம். எடுத்தோடனே ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்பேஸை போட்டோம். ஓகே, ஸ்பேஸை போட்டு அட்வான்ஸ் கொடுத்து இன்டீரியர் சின்ன கம்மியான பட்ஜெட்டில் இன்டீரியர் பண்ணணும். ஓகே, பண்ண அடுத்த மாதமே கோவிட் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஃபுல் லாக்டவுன் போட்டு விட்டாங்க. ஒரு 2 பேர்த்து ஒரு இது மாதிரி எடுத்தோம், ட்ரைனிங் மாதிரி எடுத்து அவங்கள ப்ளேஸ் பண்ணலாம், ஸோ நம்ம கம்பெனியில் வச்சுக்கலான்ட்டு எடுத்து அடுத்த மாதமே லாக்டவுனு. என்னடா அது நம்ம ஆரம்பித்த நேரம் சரியில்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது we got an opportunity. சின்னதாக எங்களுக்கு ஒரு வெப்சைட்டு, ஒரு அப்ளிகேஷனு, ஒரு மேட்ரிமோனி சைட்டு, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எங்களுக்கு வந்தது. இதெல்லாம் மினிமம் பட்ஜெட். ஒரு 2 பேர்த்துக்கு உண்டான என்ன சேலரி கொடுக்க முடியுமோ அண்ட் வாடகை என்ன கொடுக்க முடியுமோ அதுக்குண்டான பட்ஜெட் தான் வந்துச்சு. லேட்டராக நான் அதுக்கப்புறம் எங்களுக்கு பெருசாக ஒரு அடுத்த 1.5 வருஷத்துக்கு எங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. ஓகே, எனக்கு என்னோடய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், லோனு, ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தேன், அந்த இதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தில் கிரியேஷனை விட்டு நான் வெளியேற மாதிரி ஒரு தருணம். ஓகே, எப்படி சமாளிச்சிங்க அந்த தருணத்தில் என்ன பண்ணேன்னா, சரி நான் என்ன பண்ணேன், ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. போயிட்டு செலக்ட் ஆகிட்டேன். நல்ல ஒரு பேக்கேஜோட வீட்டுக்கு வந்தேன். பட் அங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. வீட்டுக்கு வந்து இதை சொன்னோடனே எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு டபுள் ரோல் உன்னால் பண்ண முடியுமா, ஃபேமிலி இங்கே ஷிஃப்ட் ஆகணும், அப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்த நேரம் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஸ்கூல் பண்ண திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அண்ணன் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து உனக்கு என்ன ப்ரெஷர், மந்த்லி பணம் கட்டணும், வி ஆர் வித் யூ ஓகே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஃபேமிலி வந்து நம்மக்கிட்ட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த தருணத்தில் ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்ததுனால சரி நீ கம்பெனியில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு எனக்கு தைரியத்தை கொடுத்து பிரச்சனைலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்தாங்க. ஓகே, பட் நான் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணாமல் ஓகே அந்த நம்பிக்கையே நமக்கு பெரிய விஷயம் இல்லையா. நம்ம ஒரு ஆபத்தான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம், நம்ம ஃபேமிலி நமக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு யானை பலத்துக்கு அது வந்து சமமாயிரும். ஸோ என்ன ஆச்சு, ரஜினி ஒரு மீட்டிங்கில் சொல்லுவார், நான் யானை இல்லை குதிரை, மறுபடியும் விழுந்தா டக்குன்னு எழுந்துருவேன். அந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம். அந்த சமயத்தில் பிஹெச்பி அப்படிங்கிற டெக்னாலஜியில் வி ஃபோக்கஸ்ட். அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், வி ஆர் பிளானிங் டு சேஞ்ச் த டெக்னாலஜி. பிஹெச்பிலேருந்து டீமையே ஃபுல்லாக ரியாக்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், ரியாக்ட் அண்ட் நோடுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இப்படி திங்க் பண்ணி நாங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது இட்ஸ் அ ட்ரமாட்டிக் சேஞ்ச். 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு ஆன அந்த பிஸ்னஸ் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு ஆக ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் ஒரு ஜெர்மன் கிளைண்ட் வந்து எங்களுக்கு பிக் சப்போர்ட்டாக இருந்தார். புபேஷுங்கிற ஒரு பிக் சப்போர்ட். அவர் லோகேஷுங்கிறது லாசோபிக் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற மாரிதாஸ் அப்படிங்கிற ஃப்ரெண்டு மூலிமா ஒரு லாசோபிக் ஃபவுண்டர் வந்து லோகேஷ், அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய அந்த மந்த்லி கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல், அவர் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு மாரிமுத்துங்கிறவர், அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஃபைனலி நாங்கள் நல்லா பண்ணணும், எஃபோர்ட்டை போட்டோம். தே ஆர் சாட்டிஸ்ஃபைட், பட் சம்வாட் வி ஆர் நாட் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியல. வருத்தம். அந்த இதில் என்ன தவறுகள்லாம் நடக்குமோ அந்த தவறுகள்லாம் நாங்களும்
பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது என்னன்னா கஸ்டமர் ஆல்வேஸ் ரைட், கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற. பிகாஸ் கஸ்டமர் இல்லைன்னா, கிளைண்ட்ஸ் இல்லைன்னா we are not here. ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்போவுமே வந்து நான் ஒரு பாஸுங்கிற மாதிரி ஆட்டிடியூட பசங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டேன். ஐ எம் யுவர் பிரதர், ஐ எம் யுவர் மென்டர், ஐ எம் யுவர் சப்போர்ட்டர். wherever you stuck I will be there to help you அப்படிங்கிற மைண்ட் செட் தான். ஸோ எல்லாத்துக்கும் என்னென்னா வேலை சரியாக போகலை அப்படின்னா கடுமையாக திட்டுவேன். பட் அதே சமயம் ஏன் திட்டுறோங்கிறது பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். திட்டுறது இந்த சென்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் பர்சனல், இட் இஸ் அபவுட் த ப்ராஜெக்ட். கிளைண்ட்டுக்கு நம்ம நல்லா டெலிவரி பண்ணால் தான் we will get குட் நேம் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க? இப்போ அரௌண்ட் இப்போ நல்லா இருக்குது. லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் 25% வந்து சேல்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலி என்னென்னா ஒரு இந்த ராசிபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், சொல்லப்போனால் இது டயர் 5 கூட சொல்லலாம். டயர் 5ங்கிற ஒரு சிட்டிஸில் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில், ஓகேங்களா, அரவுண்ட் 70 சீட்டரோட எங்கள் கம்பெனி இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இனிஷியலி வி ஸ்டார்டட் வித் 350 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போது வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து, ஆமாம், இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் இன் யா கிரியேஷன். இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, எங்களுக்கு எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ராகவன், சக்திவேல், அப்புறம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்க எல்லா டெவலப்பர்ஸும் பெரிய ஒரு பேக் போன் தான் கம்பெனிக்கு, மிகப்பெரிய அசெட். ஈவன் நாங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு டெவலப்பர் ஜாயின் பண்ணுறது, சீனியர் டெவலப்பர் ஜாயின் பண்ணுறது இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க். ஆமாம் ஆமாம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ராகவன்கிற ஒரு ஜாயின் பண்ணி, ஸோ இட்ஸ் அ பேக் போன் ஃபார் யா கிரியேஷன். பேக் போனா ஸ்டில் ஹி இஸ் ஒர்க்கிங். அண்ட் அதர் டெவலப்பர் எல்லாருமே வந்து என்ன பேசினாலும் எதுக்காக பேசுகிறோம், எதுக்காக அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பர்சனலாக எதுவும் பேசியிருக்க மாட்டேன். இட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராஜெக்ட், கிளைண்ட்ஸ். சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுங்கிறது பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. இதில் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளார ஒரு பெரிய கிளைண்ட்டோட மோதுறதுங்கிறது அவங்ககிட்ட பேசி டீலை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ பிக் $1 billion கொஷின். எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற $1 million கேள்வி தான். இன்ன வரைக்கும் எங்கள் கம்பெனி காப்பாற்றிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ், எல்லாமே ரெஃபரல் மூலிமா நாங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கிறது தான். இந்த மாதிரி எப்படி எங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன், இக்கட்டான சூழ்நிலையில் எங்ககிட்ட வந்தாங்க. வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் சீனியர் டெவலப்பர்கிட்ட பேசி பிளானை போட்டு கொடுத்து, இது வந்து 1 வீக்கில் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னோம். இல்லை, ஆக்சுவலி அவங்க 1 வீக்கில் அவங்க முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. அவங்க டைம்லைன் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 3 நாளில் முடிச்சு கொடுத்துட்டோம். தேர் இம்ப்ரெஸ்ட். பெரிய கிளைண்ட்டு, பட் சின்ன மாடியூலு, 1 வீக் டெட்லைனு, எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியாக நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. பட் we completed and delivered. They are very satisfied. ஆனால் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிட்ட இருந்து அதையும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டோம். they are very much satisfied. அதுக்கப்புறம் பெரிய கிளைண்ட், பெரிய ப்ராஜெக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 1 year ப்ராஜெக்ட், ஆல்மோஸ்ட் 7 resources we deployed in that project alone. ஓகேங்களா? we got a good name. அந்த பெரிய கிளைண்ட்டு பெரிய இன்சூரன்ஸ் கிளைண்ட். அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு விஏபிடி டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் இருக்கும், கோடிங் டெஸ்டிங்லாம் இருக்கும். அவர் டெவலப்பர் செக்யூர்ட் வெரி குட் மார்க்ஸ் இன் த டெஸ்டிங். அதில் வந்து பார்த்திங்கன்னா
ஹை ரிஸ்க் வரும், ஹை வரும், இந்த மாதிரி அதில் வந்து வி ஆர் காட் 0-0. ஸோ 0-0னா தெர் இஸ் நோ ஹை ரிஸ்க், ஓகே, தெர் இஸ் நோ வல்னரபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி மீனிங். நீங்கள் அக்யூரேசி லெவல் சொல்கிறீங்களா இல்லை இந்த இல்லை, அதாவது கோட் லெவலில், அதில் வந்து கோட் லெவலில் அண்ட் ஆப் லெவலில், வெப் டெவலப்மெண்ட் அந்த அப்ளிகேஷன் லெவலில் செக்யூரிட்டி லீக்கேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லீக்கேஜில் நாங்கள் பண்ணதில் இல்லவே இல்லை. ஓகே, ஓகேங்களா. அதில் வந்து லோ லெவல் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. லோ லெவலுங்கிறது இட்ஸ் இக்னோரபிள் ஒன். அது இக்னோரபிள் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் நாட் அ நெசசரி அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலினாலும் இட்ஸ் நாட் ஹை ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி, லோ ரிஸ்க் அந்த. ஸோ அதில் வந்து தே ஆர் மச் இம்ப்ரெஸ்ட். இப்படி தான் எங்கள் ஜேர்னி வந்து ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு 30 lakhs பண்ணோம், 60 lakhs ஆச்சு, 70 lakhs ஆச்சு. வி ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 1 crore. அந்த என்ன சொல்ல போனால் 2 yearsல, பிகாஸ் ஃபஸ்ட்டு 2 yearsல we didn't score much, அந்த லெவல் வந்து நாங்கள் எடுக்கலை. அடுத்ததில் வந்து இப்போ 1 crore அளவுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது. ஒரு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு டயர் 5ல் இருக்க சின்ன கம்பெனி, பெரிய கிளைண்ட்ஸ் கிடையாது, பட் தே ஆர் ரீச்சிங் 1 crore-ங்கிறது த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அது நல்ல ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ எத்தனை பேர் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ ஆல்மோஸ்ட் 18 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர், ஆமாம் 5 பேர் ஒர்க் அட் ஹோம் ஆப்ஷன், மீதி வந்து 13 பேர் எல்லாமே டெவலப்பர்ஸ் தான். எல்லாருமே 2 டிசைனர், 7 ஜாவா டெவலப்பர்ஸ் அண்ட் 5 ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அந்த மாதிரி கலந்து எல்லாமே. ஓகே, குட். ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி எந்த மாதிரி போகணும்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கீங்களா? Projects, actually we don't have a marketing guy, we don't have a business development guy, digital marketing, we don't have digital marketing guy. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ஒவ்வொரு சின்ன ப்ராடக்டாக சும்மா அந்த கிளைண்ட் கிடைக்காத வரைக்கும் we are trying to get the clients, பட் we are சின்ன ப்ராடக்டாக ஒரு பொலிட்டிக்கல் ஆப் ஒன்று பண்ணியிருக்கோம், அண்ட் வந்து ரீசார்ஜ் ஆப் பண்ணியிருக்கோம், அண்ட் மேட்ரிமோனியல் ஆப் பண்ணியிருக்கோம், அண்ட் ஈவன் we are march towards the product development. அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஐடியாவுக்கு இப்போ நீங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது நீங்கள் இப்போ டாக் மாட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்படி போயிட்டுருக்கு அதோட. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் என்ன டாக் மோட்ஸ் அப்படிங்க, டாக் மோட்ஸ். ஓகே. இட் இஸ் என்ன பேஷண்ட் அண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப், அந்த வீடியோ கன்சல்டேஷன், இன்பர்சன் கன்சல்டேஷன், ஸோ அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி. ஸோ யூஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிமெடிசன் இஸ் நல்ல மூவபிள் ஒன். ஸோ வி ஆர் டார்கெட்டிங் யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்காக. ஸோ அந்த ஆப்பை பில்ட் பண்ணியிருக்கோம். இட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், ரெடி டு மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ அந்த இதில் தான் அது பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் அவர். இப்போ 18 people இருக்கிறத அரௌண்ட் 50 people கொண்டு வரணும் அப்படிங்கிற கோலை நோக்கி யாக்ரீன் இஸ் லேர்னிங். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரன் அப்படிங்கிற நபர் அல்ல. எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் டெவலப்பர்ஸ், அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன், அவங்க கொடுக்குற டெடிக்கேஷன், இதுதான் எங்களை அடுத்த லெவலுக்கு தள்ளுது. இந்த டாக் மோட்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் டெவலப்பர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சுவலாக சீனியர் டெவலப்பர்ஸ் 3 years 5 years மேலே இருக்காங்க சீனியர்ஸ். இந்த டாக் மோட்ஸ் ரெடி பண்ணது எல்லாமே வந்து ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புள். ஓகேங்களா. அதில் பார்த்திங்கன்னா ஜீவா, பாரதி அண்ட் கீர்த்தி, அருண், சூர்யா, விஜயன், இவங்க 6 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஆப். ஓகேங்களா. இட் இஸ் நல்லா வந்திருக்கு அண்ட் இட் வில் ரெடி டு கோ அப்படிங்கிற மாதிரி தான். எம்ப்ளாய்மெண்ட் கூட நீங்கள் இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து நீங்கள் இங்கே லொக்கேஷன் பேஸாக நீங்கள் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலான்னு பார்த்துருக்கீங்க. டெஃபினட்டாக. ஆக்சுவலி என்னென்னா
என்னோட எய்ம், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்பத்தில் எந்த ஐடியாவுமே இல்லாமல் வந்துட்டோம். முதல்ல ஒரு 2 பேர்த்தோடு ஆரம்பித்தோம், அடுத்து 4 பேர் ஆனாங்க. நாங்கள் ஒரு 4 பேராக இருக்கும்போது சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அதில் கூட ஒரு மீம்ஸ் மாதிரி நாங்கள் ஒன்று போட்டு, நாங்கள் மொத்தம் 4 பேர், நாங்கள் பண்ணின வேலையை பாரு அப்படின்னு ஒரு மீம்ஸை கிரியேட் பண்ணி அப்படி பறக்க விட்டோம். அது நல்ல ரீச், எல்லாருமே வந்து வேற லெவல் அப்படிங்கிற ரீச். ஸோ இந்த மாதிரி 4 பேர்த்தோட அந்த 4 பேராக இருந்தது, இன்றைக்கி 18 பேராக இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 18 பேர் நாளைக்கு 50 பேர் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரூரல் பீப்புளில் தான் நாங்கள், ஏன்னா வி ஆர் ரன்னிங் என்ன ரூரல் ஏரியா. ஓகே, டயர் 5ங்கிற சிட்டிஸ்லேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டிஸ்லாம் கிடையாது. இங்கேருந்து போனால் சேலம், இந்த பக்கம் போனால் நாமக்கல். ஸோ இந்த நாமக்கல்லை சுற்றி இருக்கிற ரூரல் பீப்புள், ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வழிகாட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. கரெக்டுங்களா? கண்டிப்பாக. யா கிரியேஷன் வில் பேக் போன். அவங்களுக்கு இட் வில் கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ரூரல் பீப்புள் அப்படிங்கிறது தான். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வராங்க, ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஸ்டடி இல்லை. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வி ஹேவ் அ பீப்புள், பட் நாட் இந்த பிளேஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அதனால் இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து அதிகம் கொடுக்க முடியறதில்லை. பட் எங்களுக்கு என்ன இருக்குது, பட் ரெவென்யூ த மேஜர் பிளேஸ் இல்லையா? ஸோ when there is a revenue we can place the people. ஸோ டெஃபினெட்லி யார் கிரியேஷன் ரூரல் பீப்புளுக்கு சப்போர்ட். அண்ட் அது வந்து அதுதான் எங்கள் ஒரு 100 பேர்த்துக்காவது, ரூரல் ஏரியா பீப்புளுக்கு 100 பேர்த்துக்காவது இங்கேருந்து கொடுக்கணும். ஒரு 5 கோடிக்காச்சும் நம்ம டர்ன் ஓவர் நடக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அல்டிமேட் எய்ம். இது எல்லாமே எதை நோக்கி யார் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ் அவங்க புஷ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஓடணும், என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரணும், எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி தரணும் அப்படிங்கிறத புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆல் அபவுட் யா கிரியேஷன்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கிளைண்ட்டு கொடுக்குற ஒர்க்கை நம்ம அவங்களுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணினாவே, நம்ம டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான், நம்ம நல்லபடியாக ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணால் தான் அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது மூலிமா மார்க்கெட்டில் போவாங்க அண்ட் அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலிமா என்ன ஆகும், நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். பண்ணுற ஒர்க்கை சிறப்பாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போது நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிஸ்கிட்டே நிறைய விஷயம் உங்களால் வந்து அந்த டைமில் கன்வே பண்ண முடியாது. இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக எம்ப்ளாயிஸ் என்ன கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? அவங்க எந்த இடத்துலையும் இறங்கி அதோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த இதில் லெவலுக்கு போயிடக்கூடாது. அந்த இடத்துல எங்கேயாச்சும் தடுமாறும் போது அங்கே நான் இருப்பேன், அவங்களை கை தூக்கி விட நான் இருப்பேன். ஓகே, கண்டிப்பாக எம்ப்ளாயிஸ் பார்த்து தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், நான் வந்து பேலுக்குறிச்சி பள்ளிப்பட்டிங்கிற கிராமத்தில் இருந்து, ஓகே, எங்களுடைய நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன், எங்கள் அண்ணனும் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அண்ணன் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் அப்பா வந்து மளிகை கடை. எங்கள் அப்பா மளிகை கடையை வச்சு தான் எங்களை 3 பேர்த்தையும் படித்து ஆளாக்குனார். ஒரு சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பர்சன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்ண முடியுதுன்னா ஏன் உங்களால் முடியாது? டெஃபினட்டாக, கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவாக இருக்கும், ஸ்டோரிஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இன்னும் உங்கள் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகணும், நீங்கள் நினச்ச மாதிரி 18ன்றது 50 இல்லை இன்னும் மேற்கொண்டு 100ஆக போகணும்னு சொல்லி கண்டிப்பாக வாழ்த்துறோம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஐகான் நெக்ஸ்ட் வந்து மென்மேலும் நிறைய கிளைண்ட்ஸை பார்க்கணும், நிறைய வளரணும், பல்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் பயணம் சிறக்க யா கிரியேஷன் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.